வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய மார்ச் மாதத்துக்குரிய பலன்கள். முதலில் இந்த மாதத்திற்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்போ மேசமனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சந்திர பகவான் துலாம் மனையிலும், செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் மகர மனையிலும், சூரியன் புதன் சனி இந்த 3 கிரகங்கள் கும்பமனையிலும், மீனமனையில் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது புதன் பகவான் இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று புதன் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கும், அதே மார்ச் 26ஆம் தேதி அன்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கு பெயர்ச்சியாகிறார்கள். மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் மகர மனையிலிருந்து கும்பமனைக்கும், மார்ச் 14ஆம் தேதி என்று சூரிய பகவான் கும்ப மனையிலிருந்து மீனமனைக்கும், மார்ச் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர மனையிலிருந்து கும்பமனைக்கும் பெயர்ச்சியாகிறார்கள். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன நடக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்தெந்த வகையில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த மாதத்துக்குரிய தெய்வ வழிபாடு எது சிறந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த 2024 வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. அப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு சில வகையில் மன குழப்பத்தை ஏற்படுத்தும், ஒரு கன்ஃபியூஷன் தன்மையை ஏற்படுத்தும். அதாவது இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்தால் நல்லதா அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ என்ன பண்ணணும், எந்த ஒரு புதிய விஷயத்தை ஆராய்ந்தாலும் செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுவது தான் நல்லதுங்கிறத மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அதாவது புதிய காரியங்களை செய்யும் போது மட்டும், அதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் அல்லது ஒரு புதிதாக ஒரு வேலைக்கு செல்கிறேன், அதாவது இருக்கிற வேலையை விட்டு திடீரென்னு இன்னொரு வேலைக்கு போகிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், தொழில், வேலை, வியாபாரம், இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரிதானா அப்படிங்கிறத தன்னுடைய குடும்பத்தாருடன், அதாவது மனைவி அல்லது கணவன், ஸோ ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறது தான் சிறப்புங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறார். 2ஆம் இடத்தை குரு பார்த்தாலே தனஸ்தானாதிபதியை, அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அந்த தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தனஸ்தானத்தை பார்க்குது. அப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த குறையும் வராது. ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலமாக தன வரவுங்கிறது திருப்திகரமாக இருக்கும். ஆனால் தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா சனி அங்கே 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது 8ஆம் இடத்திலிருந்து சனி 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்தை ஏதாவது ஒரு குறை வைக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம். எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருப்பது சிறப்பு. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் 3ஆம் நபர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வதும், கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யோன்யத்தை வளர்த்து கொள்வதும், சின்ன ஈகோ பிரச்சனைகள் இதை மாதிரி கிளப்பக்கூடிய வகையில் உருவாக்கிறோம். அது உங்களுக்குள்ள வருவதிலேயே மற்றவர்கள் மூலமாக, மற்றவர்களுடைய குறுக்கீடு மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனினும் அந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும். 3ஆம் இடத்தில் கேது இருப்பது சிறப்பு. உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது உங்களுக்கு வலிமையை தரக்கூடிய அமைப்பு, ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் தரக்கூடிய அமைப்பை உருவாக்கும். ஏன்னா இந்த மாதம் மார்ச் 7ஆம் தேதி அன்று அந்த 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீசமாகி ராகுவோடு இணைந்து அந்த 3ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ தைரியம், வீரியம் நிச்சயமாக இருக்கும். எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற உத்வேகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை பற்றி எந்த குறைவு கிடையாது.
ஆனால் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள், ஷூரிட்டி கையொப்பம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கும் போடாமல் இருப்பது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு. அப்படியும் எதையாவது நீங்கள் செய்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு மன வருத்தத்தையும் அதன் மூலமான சங்கடங்களை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. 4ஆம் இடத்தை, அதாவது சுகஸ்தானத்தை குரு பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு தான். அப்போ சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது என்று அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு விவசாயத்தில் இருக்கிறீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு நல்லா பண்ணீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக கூடுதல் லாபத்தை உங்களுக்கு அனுபவிக்க முடியும், கிடைக்குங்கிறது தான் அமைப்பு. ஆனால் அதே சமயத்தில் அது தாய் ஸ்தானம் அங்கிறதுனால இந்த மாதத்தில் அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி என்று 8ஆம் இடத்துல போய் அமர்கிறார். அப்போ 4க்குரிய 8ஆம் இடத்துல போகும்போது என்னாகும், ஒரு சின்ன வலிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாய்க்கு சின்ன சின்ன ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும், அல்லது சில உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தாயை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம்ங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்புக்கு இருக்கு. அப்போ டாக்குமெண்ட் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என டாக்குமெண்ட் காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீசமாக இருக்கிறதுனாலையும் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த வீடு சார்ந்த விஷயத்தில் கவனம். அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா இந்த மாதத்தை தவிர்த்து விட்டு நெக்ஸ்ட் மாதத்தை வாங்கிக்கலாம். ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனும் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால அந்த எண்ணம் உரியவர்கள், ஒரு வாகனம் வாங்கணும் எண்ணம் இருக்கிறவர்கள் அடுத்த மாதத்துக்கு வாங்குறது உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலத்தோட வலிமையை உட்கார்ந்திருக்கார். அப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வீகம் அல்லவா? அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல 5ஆம் இடம் என்பது ஒரு பதவியை குறிக்கக்கூடிய இடம். திடீர் பதவி கொடுக்கும். அந்த பதவி பார்த்தீங்கன்னா அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். என்ன கொஞ்சம் கோபம், கொஞ்சம் ஆக்ரோஷத்தை காமிப்பார்கள். பட் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதில் சரியாகும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரக்கூடிய அமைப்பு. என புதன் 9ஆம் இடத்துல போய் கொஞ்சம் அப்படி மறைஞ்சிருந்தாலும் சூரியனோட சேர்ந்து இருக்க போகிறார். குரு பகவான் 10ஆம் இடத்தில் வலிமை பெற்று இருக்கிறது. அந்த குரு பகவான் 4ஆம் இடம் என்கின்ற படிப்பு ஸ்தானத்தை பார்க்கறதுனால படிப்பு என்ன படிக்கணுமோ அதை படிக்கலாம். நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. 6ஆம் அதிபதி கடன், நோய், எதிர்ப்பு, பகை என்று சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதியை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அல்லவா? அப்போ கடன் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது. கடன் அதிகமான அப்படின்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வுக்கு உங்களுக்கு சென்றுவிடும். கடன் சார்ந்த விஷயங்கள், எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது நல்ல. ஏன்னா 6ஆம் அதிபதி வலுப்பெறப் போகிறார். அப்போ 6ஆம் அதிபதி வலுப்பெறுதல் என்ன? கடன் அதிகப்படுத்தும். ஸோ அதுக்கு போகக்கூடாது. நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும், அது அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை. உடற்பயிற்சி செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் கவனத்துடன் இருக்கணும். எதிர்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிளப்பி விட்டுரும். அப்போ எதிர்ப்பு சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். அப்போ உங்கள் மேலதிகாரிகளுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா அதிகமான வேலையை கொடுத்து வேலை பளுவை அதிகமாக்கி அதிக டென்ஷன், ப்ரெஷர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும். ஸோ இந்த விஷயத்தில் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொள்வது சிறப்பு. இந்த மிதனர், அதாவது இந்த
கடகராசி அன்பர்கள் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமணத்தில் சில தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தடை நிச்சயமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை விட்டுருங்க. பெருசான ஒரு முயற்சி எடுக்க வேண்டாம். என களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனும் போய் 8ஆம் இடத்தில் மறைகின்ற காரணத்தாலும், அதே சமயத்தில் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு தடை ஏற்படும். அப்படி தடை ஏற்பட்டாலும் இங்கே அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கும். என இப்போ இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதே சுக்கிரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்சம் பெறக்கூடிய தன்மையில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதம் கொஞ்சம் தடை இருக்கும். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அப்போ நிச்சயமாக தொழில், வேலை இதில் ஏதாவது ஒரு வகையான ஒரு கசப்புணர்வு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதாவது ஒரு திருப்தியான வேலை இல்லை அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். ஆனால் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்குங்க. அப்படியும் மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஸோ வெளிநாட்டு போகணும், வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், அந்நிய மதம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு. என ராகு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கும். என்ன, தன்னுடைய குடும்பத்தை விட்டு தான் மட்டும் சென்று அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த தன்மையை உங்களுக்கு உருவாக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கடகராசி அன்பர்கள். அப்போது ஒவ்வொரு அமாவாசை என்று உங்கள் குல தெய்வத்தை சென்று வழிபடும் போது நிச்சயமாக முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் அப்படின்னா இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், தசா புத்திகளும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை தொடர்ச்சியாக ஒரு 3 மாதங்கள் நீங்கள் பாருங்கள். இதில் சரியாக உங்களுக்கு பலன் பொருந்தி வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி தசானுடைய புத்தியோ, 8ஆம் அதிபதியினுடைய தசா புத்தியோ அல்லது 12ஆம் அதிபதியினுடைய தசா புத்தியோ உங்களுக்கு நடக்கும். அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் 6, 8 அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். சரி, ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான காரகத்துவம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2024ஆம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நம்ம வீடு கட்டலாம், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.